ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ராவல் பார்த்தீங்கன்னா நோ ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ஜாப் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐலாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாவில் உங்களுக்கு ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்எல்எம்லலாம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜைல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஐஸ்லாம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஆர் பிடிஎஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபைலும் அக்செப்டட் ஃபைல். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டாகவும் அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 MBக்குள்ளே தான் வந்து ரெஸ்யூமோட சைஸ் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரியோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஐ அக்ரின்னு இருக்குல்ல, இது கொடுத்து கண்டினியூ டு அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளிக்கு போகும். ஸோ அங்கேயும் உங்களை சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு இருக்கும். அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.